முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக தற்பொழுது என்ன நடந்திருக்கின்றது? நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது? பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தின் முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகிலே பதற்றமான சூழல் நிலவியிருந்தது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் அப்போது உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவரது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் இந்த நிலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவர் சேர்க்கப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். அங்கிருந்து பிணை கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சார்பாக 300க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார்கள் என்கிற செய்தி வெளியாகிருந்தது. அது தவிர அந்த பகுதி மிகுந்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட பகுதியாக மாறியிருந்தது. அங்கு ரணிலுக்கு ஆதரவாக பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டது. அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் உள்நுழைவதற்கெல்லாம் முயற்சித்திருந்தார்கள். போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதாவது போத்தலால் இருந்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தன. அதனை தவிர அனுர கோகோம் என்கின்ற கோஷத்தையும் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். எதிர்கட்சியினரும் அங்கு கூடியிருந்தார்கள். பல தலைவர்கள் அங்கு கூடி ரணில் விக்ரமசிங்கவின் கைது என்பது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான நிலைமை அங்கு ஏற்பட்டிருந்தது. அதை தவிர கொழும்பு தேசிய வைத்தியசாலை பகுதியும் பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதி செயலகம், ஜேவிபியின் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட பல இடங்கள் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு கொழும்பிலே ஒரு பரபரப்பான சூழல் என்று ஏற்பட்டிருந்தது. சுமார் 1 மணி அளவில் தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகவில்லை. தேவை ஏற்படின் அவரை சூமூடாக இணைக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் நீதிமன்றத்திற்கு முன்னிலை ஆகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சட்டம் அதிபர் திணைக்களம், அதை தவிர குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆகியோர் அவருக்கு பிணை வழங்கக்கூடாது, அவரின் வழக்கு முடியும் வரை அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என்கின்ற வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே அவருக்கு தற்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்த கட்டமாக இதிலே என்ன நடக்கும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. வழக்குகள் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அதனை முன்வைத்தே அவர்கள் இவ்வாறு பிணை கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதனை தாண்டி பல்வேறுபட்ட வாதங்களை சட்டத்தரணிகள் முன்வைத்ததாகவும் அறிய முடிகின்றது. இந்த நிலையில் அங்கே ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருந்தது. ரணிலுக்கு ஆதரவாக அனைவருமே குவிந்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் நாளை அது வன்முறையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்கின்ற ஒரு அச்சமும் இந்த அரசாங்கத்திற்கு இருந்திருக்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால் இவ்வாறு அவர்கள் குவிந்திருக்கிறார்கள். ரணிலின் நிலைமை என்பது மோசமடைந்து கொண்டிருக்கின்றது, உடல்நிலை மோசமடைந்து கொண்டிருக்கிறது. ரணில் முகத்தை பார்க்கின்ற போது இந்த கைதை அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையிலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கின்றது. மன அளவில் மிக உடைந்து போயிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. உளவியல் ரீதியாக அவருக்கு இந்த அரசாங்கம் துன்புறுத்தலை கொடுக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டையும் பலர் சுமத்தியிருந்தார்கள். இது ஒருபுறம் இருக்க பிரதமர் கரணி அமரசூரிய அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டதாக செய்திகள் வெளியாகின்றன. அதிலும் முக்கியமாக கிரு ஊடக வலையமைப்பு தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தது. அதற்கு பிரதமர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்திருந்தது. செய்திகளை பொய்யாக வெளியிடுகின்றார்கள், ஆதாரங்கள் எங்கே என்கின்ற கேள்வியை பிரதமர் கரணி அவர்கள் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த செய்தி தொடர்பாக கிரு விளக்கம் அளித்திருந்தது. அதிலே அந்த விளக்கத்திலே கிரு குறிப்பிட்ட அந்த தகவல்கள் என்னவென்று சொன்னால், வைத்தியசாலையில் இருக்கின்ற பேச்சாளர் ஒருவர் இதனை உறுதிப்படுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். அவ்வாறு பார்த்திருந்தால் கூட என்ன பிழை, இந்த நாட்டிலே ஒருவருக்கு ஏதாவது சுகையினம் ஏற்படுகின்ற போதோ அல்லது மரணிக்கின்ற போதோ பார்ப்பது என்பது பண்பு, அது ஒரு தவறான விடயம் அல்ல. இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. தொடர்ந்து மக்களுக்கான தகவல் அறியும் உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம் என்கின்ற அடிப்படையிலும் இது ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. இவ்வாறு இந்த பிரச்சனையை சுற்றி பரபரப்பு நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அது தவிர சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள், எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பேசியிருந்தார்கள். முக்கியமாக இந்தியாவுடன் பேசியிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அவருக்கு என்ன நடக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே அனைத்து நாடுகளும் கேள்வி எழுப்பியிருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் ஒரே பதில், எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் சுயாதீனமாக நீதிமன்றங்கள் இயங்குகின்றன, அவை எடுக்கின்ற முடிவுகள் தான் முடிவு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அனைத்துமே நடத்தப்படும் என்று அவர்கள் பதிலளித்திருந்தார்கள்.
அதே போல ஒரு நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அது தொடர்பாக கேள்வி எழுப்புவதற்கு எந்த வெளிநாடுகளுக்கும் தகுதி இல்லை. அவ்வாறு உள்நுழைவது என்பதும் அவ்வாறு வேறு நாடுகள் இதற்குள் உள்நுழைவது என்பது அந்த நாட்டின் இறையாண்மையை கேள்விக்குட்படுத்தும். ஆகையால் அவர்கள் என்ன நடக்கின்றது என்கிற விளக்கத்தை மட்டுமே கேட்டுக்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொது சொத்தை யார் பயன்படுத்தினாலும் தவறாக பயன்படுத்தினாலும் அவர்கள் கை செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பவர்கள் கை செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ரணிலின் கைதால் அனைத்து எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் அச்சமடைந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று கூடியதற்கு காரணம் அதுதான். மலையக தலைவர்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள். மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்றிணையாதவர்கள் எல்லாம், மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு ஒன்றிணையாதவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தார்கள். இது தொடர்பாக திகாம்பரத்திடம் கூட ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அதற்கான சரியான பதில் திகாம்பரத்திடம் இல்லை. ஆகவே அனைவருமே அச்சப்பட்டார்கள். காரணம், அனைவருமே இந்த அரச சொத்தில் துஷ்பிரயோகம் செய்தவர்கள் தான் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. நியாயமான சில அரசியல்வாதிகள் மாத்திரமே இவ்வாறு நடந்தால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகையால் இந்த கைது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளையும், அதாவது மோசடி அரசியல்வாதிகளை நடுநடுங்க வைத்திருக்கின்றது, தூக்கத்தை கலைத்திருக்கின்றது என்று கூறலாம். இவ்வாறு ஒரு கைதாக ரணில் விக்ரமசிங்கவின் கைது அமைந்திருந்தது. அதை தவிர நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்கள் ரணிலின் முடியை கூட தொட முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ரணிலை பிடித்து உள்ளே போட்டிருக்கின்றார்கள். அதாவது சட்டத்தின்படி அவர்கள் அதனை செய்திருக்கின்றார்கள் என்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியில் மன்னார் மாவட்ட செயலகத்தினுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பலமுறை காற்றாலை கனியமண்ணுக்கு எதிராக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இங்கே இது நிறைவேற்றப்படாது என்று சொல்லப்பட்டது. அதையும் மீறி இந்த திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றது. அதற்கு எதிராக நாங்கள் நியாயமான முறையில் ஜனநாயக ரீதியில் கொழும்பிலிருந்து முந்தைய தினம் எங்களோடு அருட்தந்தை சக்திவேல் உள்ளிட்ட நிறைய அருட்தந்தையர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரஜக குழுவுடைய தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாருடைய தலைமையிலே நாங்கள் இந்த நீதியை கேட்டு எங்களுடைய நியாயாதிக்கத்தை கேட்பதற்காக இங்கே நாங்கள் கச்சேரி வாசலிலே வெயிலிலே காத்திருக்கின்றோம். எந்தவித கூச்சலோ இடைஞ்சலோ அரச கடமைக்கு இடையூறோ எதுவுமே விளைவிக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய ஜனநாயக ரீதியில் எங்களுடைய குரலை, எங்களுடைய கேள்வியை கேட்பதற்காக அமைதியான முறையில் நாங்கள் இப்போது இந்த வெயிலிலே காத்திருக்கின்றோம். பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உயர்மட்ட அதிகாரிகள், இந்த மாவட்டத்தினுடைய அதி உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே இப்போ உள்ளே இருக்கிறாங்க. எங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய ஜனநாயக ரீதியிலான இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்தும் இன்றைக்கு 24வது நாளாக முன்னெடுக்கின்றோம். எங்களுடைய நியாயாதிக்கத்தை கேட்பதற்காக இந்த மாவட்டத்தின் உயர் சபையிடம், உயர் பீடத்திடம் நாங்கள் வந்திருக்கின்றோம். கொழும்பிலிருந்து விசேஷ விதமாக இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை சக்திவேல் அவர்கள் தலைமையிலான அருட்தந்தையர்களுக்கு, அருட் சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்காக கொழும்பிலிருந்து குரல் கொடுப்பதற்காக இங்கே அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். සිංහලදල சொல்லுங்க. සිංහලදල අරගලයට අපි මේ 24 වෙනි දවසෙන් අපි දිගටම මේ අරගල කරනවා. අරගලයින් අපි කියලා තිබුණා මේ අපිට මේ සුළං බලකාරය අපිට එපා, खनिज වැලි ටික ආහාරන්න එපා කියලා තිබුණා. ඒ ඉල්ලීමට මේකලෝ කිසි විසඳුමක් අපිට දීලා නැති නිසා අපි අද කච්චේරිය ඇතුලේ ඇවිල්ලා මේ අපි නිසබ්දව මේ අපේ අරගලය මෙතන අපි පටන් අරන් තියන්නේ. අපිට දැන් අපි මේගොල්ලෝගෙන් ඉල්ලන්න සිටින්නේ මොකද්ද, මේ DCC සංවර්ධන කටයුතු කමිටි වලින් තීරණයක් ගත්තා මේ සුළං බලකාර නතර කරලා खनिज වැලි ටික හාරණ එක නතර කරනවා කියලා. ඊට පස්සේ දැන් කියනවා මේගොල්ලෝ ඒ තීරණයෙන් ගත්තායින් පස්සේ දැන් කියනවා මේක කැබිනට් අප්‍රූවල් කරලා තියෙනවා, ඒ නිසා අපිට කිසි දෙයක් කරන්න බෑ කියලා කියනවා. එහෙම කැබිනට් එකකින් අප්‍රූවල් ගත්තා නම් මේ මොකටද මේ DCC කියලා අපි ආන්නේ? මොකටද DCCයෙන් ගත්ත තීරණය කැබිනට් මිනිස්ට්‍රියෙන් ඒක වෙනස් කරන්න පුළුවන් නම් DCC මේ කමිටි එකක් ඕනේ නැහැ කියලා තමයි අපි කියන්නේ. ඒ නිසා අදම අපිට හොඳ තීරණයක් වෙන්නේ නැත්නම් මේ අරගලය මීට වඩා හොඳ තත්ත්වයකට ගේන්න, මීට වඩා මේක බලයට අපි එන්න තමයි අපි උත්සාහ කරන්නේ. ඒ නිසා කරුණා කරලා අපි ඉල්ලා සිටිනවා මේ සුළං බලකාර ඒකත් එක්ක खनिज වැලි ටික අපිට හාරණ එක ඉක්මන තාම මේ తాවකාලික මේ ස්ථීරීව මේක නතර කරලා අපිට විසඳුමක් දෙන්න කියලා අපි ඉල්ලා